ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போன தடவை நான் கொடுத்த வீடியோவில் வந்துட்டு குரூப் 4 2024 கேட்கப்பட்ட கேள்விகள் தமிழ் பகுதியில் இருந்து மட்டும் ஒரு 50 வினாக்கள் வந்துட்டு நான் வந்து வீடியோவாக கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த 50, அதாவது 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வீடியோவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், 51வது கேள்வி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ சச்சிதானந்தன், பி ஆறுமுக நாவலர், சி.வை. தாமோதரனார், டி உவை சாமிநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி தான் வந்துட்டு சரியான விடை, அதாவது சி.வை. தாமோதரனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூற்று கொடுத்துருக்காங்க, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 பாருங்கள், அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் கூற்று வந்து தவறானது. கூற்று 2 மட்டும்தான் சரியான கூற்று. அது சொன்னது வந்து யார் அப்படின்னா மாப்போசி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். தேவநேய பாவனார், பி ரா இளங்குமரனார், சி மாப்போ சிவஞானம், டி காவிதை மில்லத் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார், இவர் தான் வந்துட்டு திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். அடுத்தது பாருங்கள். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ராமேஸ்வரம் கோயில், பி பல்லவ குடைவரை கோயில், சி மதுரை மீனாட்சி கோயில், டி ராசசிம்மேஸ்வரம் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, அதாவது ராசசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்தது பாருங்கள். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க பழமொழி வந்து என்னென்னா குந்தி தின்றால் குன்றும் கரையும். ஸோ அதுக்குண்டான பொருள் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள். பயனற்ற சொல், உழைக்காதவன் செல்வம் அழியும், எளிதில் மனதில் பதித்தல், டி தற்செயல் நிகழ்வு. இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இசைக்கருவிகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது படகம், தவில், கலப்பறை, உடுக்கை, நாகசுரம், குடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதும்போது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியாக வரும். அதாவது உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், பகடம், மகுடி. அடுத்தது பாருங்கள். மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ உருவகம், பி வினையெச்சம், சி உவமை தொகை, டி உரிச்சொற்தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மணக்குரங்கு. ஸோ இதுக்கு உண்டான இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா உருவகம். ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்கள் கடல், பி ஆழி, சி பறவை, டி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா ஆறு தான். ஓகேவா? ஆழி அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும், பறவை அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும். ஸோ கடல்னாலும் அதே தான். ஸோ அதனால் டி மட்டும்தான் தப்பாக இருக்குது, அதாவது பொருந்தாதமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். பிழை திருத்தம் செய்க கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒளிமரபு சொற்கள். மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதுக்குண்டான வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்டுருவாங்க. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிழை திருத்தம் செய்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியத்தில் எது கரெக்டாக இருக்கோ அதுதான் வந்துட்டு நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். வாழைப்பழ அந்த இடத்துல இத்து கொடுத்துருக்காங்களா? தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்கள். பிறவினை சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ பிறவினை அப்படின்னா மற்றவங்க பண்ணுறது, தன்வினை இல்லாமல் பிறவினை சொற்கள். ஸோ வருவித்தான், திருந்தினான், இதில் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மட்டும்தான் பிறவினை சொற்கள். ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதில் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்வரும் தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தொடர் என்னன்னு பார்க்கலாமா? பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ எதிர்மறை தொடர், பி செய்வினை தொடர், சி செயப்பாட்டு வினைத்தொடர், டி விளைவு தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, அதாவது செய்வினை தொடர் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விடைக்கேற்ற வினா அமைத்தல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு விடையை பாருங்கள் ஃபஸ்ட்டு. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம எப்படி கொஷின் கேட்போம் அப்படின்னா, இதில் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, அகர வரிசைப்படுத்துக கொடுத்துருக்காங்க. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதணும். அகர வரிசைப்படுத்தும் போது நம்மளுக்கு எப்படி வரும்னா, கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை, அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினையாளனையும் பெயர் அப்படின்றதுக்கு நமக்கு வந்துட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். தந்து, தந்த, தந்தது, தந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தந்தவர், அதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேர் சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வேர் சொல். ஸோ மலர் வீட்டுக்கு சென்றால், அந்த சென்றால் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு இருக்காங்களா? ஸோ அதுக்குண்டான வேர் சொல்லை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பாருங்கள். சென்ற, செல்ல, செல், சென்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் சி, அதாவது செல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை. ஸோ சென்றால் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா செல் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் கொடுத்துருக்காங்க. சூழ், சூழ், சூழ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ கருப்பம், சுற்று, சபதம். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது ஒரு பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு 68வது கேள்வியில். இந்த பிழையற்ற தொடர் எல்லா தொடர்களையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசித்து பார்த்துக்கணும். இதில் எதில் பிழை இல்லாமல், அதாவது மிஸ்டேக் இல்லாமல் இருக்கோ அந்த தொடர் தான் வந்துட்டு நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியானது. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள். அதாவது கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரக்கல், மங்களம் ஆகியனவாகும். அதாவது இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். இப்போது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கூற்று வந்து சரி, ரெண்டாவது வந்து தவறானது, மூன்றாவது வந்து சரியானது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்பாவுக்குரிய ஓசை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். துள்ளல், பி தூங்கல், சி அகவல், டி செப்பல் கொடுத்துருக்காங்க. டி தான் வந்துட்டு சரியான விடை. வெண்பாவோட ஓசை வந்துட்டு செப்பல் ஓசை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். ஸோ இதுக்கு வந்து பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது 3, 4, 2, 1 இந்த தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு 3வது, ரெண்டாவதுக்கு 4வது, 3வதுக்கு 2வது, 4வதுக்கு வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ அரசன், பி வீரன், சி ஒற்றன், டி தலைவன் கொடுத்துருக்காங்க. ஐ அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் வந்து என்ன அப்படின்னா தலைவன். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இதுக்குண்டான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் வனைவு, பி புனைவு, சி புதுமை, டி வளைவு.
ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அதாவது புனைவு அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை இதில். அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேணும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ திணை வலுவமைதி, பி பால் வலுவமைதி, சி மரபு வலுவமைதி, டி இட வலுவமைதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வலுவமைதி கரெக்டானது வந்துட்டு சி, ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியானது. அதாவது நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இது மட்டும்தான் மணிமொழிக்கோவை அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பதினெண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதினெண் அதாவது 18, பி 20, சி 11, டி 17. ஆப்ஷன் ஏ அதாவது 18 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் சரியான விடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ நப்பசலையார், பி பூதஞ்சேந்தனார், சி பூங்கொன்றனார், டி குடப்புலவியனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனியவை 40 நூலோட ஆசிரியர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது பூதஞ்சேந்தனார் இவர் தான் வந்துட்டு இனியவை 40 அதை பாடியிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்க. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்றது டேஸை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பூவையும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ஏ பாருங்க மயில்கள், பி பெண்கள், சி நாகனவாய் பறவைகள், டி மரங்கொத்தி பறவைகள். ஸோ ஆப்ஷன் சி அதாவது நாகனவாய் பறவைகள் இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க. உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஏ ஒட்டக்கூத்தர், பி கம்பர், சி வில்லிபுத்தூரார், டி புகழேந்தி. ஆப்ஷன் ஏ அதாவது ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை இதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சமய தத்துவவாதிகள், பி பழமொழி பேசும் மக்கள், சி படை வீரர்கள், டி வணிகர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படைமாக்கள் அப்படின்னா யாருன்னா பி தான், அதாவது பழமொழி பேசும் மக்கள் இவங்கள தான் வந்துட்டு நம்ம படைமாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ மணிமேகலை வந்துட்டு சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் வந்துட்டு இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 கொடுத்துருக்காங்களே இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ கம்பராமாயணம், பி பெரிய புராணம், சி சீவக சிந்தாமணி, டி சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிக்கெழு வேந்தர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா மூவருக்கும் இந்த கேள்விக்கு உண்டான கரெக்டான காப்பியமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை இதுக்கு. அடுத்தது பாருங்க. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீண்டு ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கடம்பவனம், பி உபவனம், சி பாலைவனம், டி மலர்வனம். ஸோ ஆப்ஷன் ஏ கடம்பவனம் இதுதான் வந்துட்டு அந்த நீபவனம் அப்படிங்கிறதுக்கு உண்டானதை குறிக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது. ஏ குடும்ப விளக்கு, பி மருமக்கள் வழிமான்மியம், சி குயில் பாட்டு, டி சீரா புராணம். ஸோ குயில் பாட்டு இது மட்டும்தான் பாரதியார் பாடினது, மற்றது எல்லாமே வந்துட்டு வேறவங்க பாடியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி அதாவது குயில் பாட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுறமொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சொக்கநாதர் பலப்பட்டடையார், பி அழகிய சொக்கநாதர், சி கவிகாலமேகம், டி குமரேசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குண்டான ஆசிரியர் யார் அப்படின்னா சி கவிகாலமேகம்.
அடுத்த கேள்வி பாருங்க, சரியானதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். ஸோ ஆப்ஷன் 1, 2, 4 இது மட்டும்தான் சரியானது. இதில் வந்து 3வது தவறானது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார், பி திருப்பானாழ்வார், சி மதுரகவி ஆழ்வார், டி பேயாழ்வார். இதில் ஆப்ஷன் ஏ அதாவது நம்மாழ்வார் இதுதான் சரியான விடை. ஸோ திருவிருத்தம் அப்படிங்கிறதுக்கான நூலோட ஆசிரியர் யாருன்னா நம்மாழ்வார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ அப்பர் கொடுத்துருக்காங்க, பி சம்பந்தர், சி சுந்தரர், டி மாணிக்க வாசகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி சுந்தரர் இதுதான் சரியான விடை. அதாவது திருக்கேதார பதிகத்தை பாடினது யாருன்னா சுந்தரர் தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் மோதப்படும் பாடல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருப்பாவை, பி திருவாய்மொழி, சி நாச்சியார் திருமொழி, டி தேவாரம். ஸோ மார்கழி அந்த மாதத்தில் திருமால் கோயில்லையும் வீட்லேயும் ஓதப்படக்கூடிய பாடல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருப்பாவை இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர்க்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள், பி பேரா தனிநாயகம், சி தேவநேய பாவனார், டி உவே சாமிநாதர். தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற சிறப்புக்கு யாருக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். அவர் தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு. அடுத்த கேள்வி பாருங்க, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அண்ணல் அம்பேத்கர், பி முனைவர் எமினோ, சி காந்தியடிகள், டி ஜியு போப். ஸோ இதில் ஆப்ஷன் சி காந்தியடிகள் இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாணிதாசன், பி ஓமை கவிஞர் சுரதா, சி மு மேத்தா, டி ஈரோடு தமிழன்பன். ஸோ பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர்னா சுரதாவை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? இது நம்மளுக்கு 6th தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும் இந்த கேள்வி. ஆப்ஷன் பாருங்க, ஏ கவியரசர் கண்ணதாசன், பி உடுமலை நாராயணகவி, சி கவி சக்கரவர்த்தி கம்பர், டி கவிவேந்தர் மு மேத்தா. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயணகவி, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார், பி கவிஞர் வாணிதாசன், சி பாவேந்தர் பாரதிதாசன், டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ஸோ இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடினது யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஏ 40 அடி உயரத்தில், பி 60 அடி உயரத்தில், சி 6 அடி உயரத்தில், டி 4 அடி உயரத்தில். ஸோ ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில் இதுதான் சரியான விடை. அடுத்தது, அசாராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பத்திரம். ஸோ ஆப்ஷன் டி அதாவது 3, 2, 4, 1 இதுதான் சரியான விடை. இது நம்ம பொறுத்துக்கு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத பாருங்க, ஏ மறைமலையடிகள், பி தேவநேய பாவனார், சி மாப்போ சிவஞானம், டி பரிதிமார் கலைஞர். ஸோ இது சொன்னது யாருன்னா தேவநேய பாவனார். அவர் தான் இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பார். அடுத்தது,
படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ படைப்பாளன் வந்து தன்னோட கருத்தை வந்து உணர்ச்சியோடு வெளிப்படுத்துகிறான் அப்படின்னாலே அது கண்டிப்பாக வந்துட்டு கவிதை வடிவம் தான். ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியான விடை. நாடகம், கதை, கட்டுரை இது மூணுமே வந்துட்டு தவறாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையை கொடுத்துருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இதே கேள்வி கொடுத்துருந்தாங்க. பகுத்தறிவு கவிஞர்னு கொடுத்து உடுமலை நாராயண கவின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்கள், மக்கள் கவிஞர்னா யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனம். ஏன்னா அவர் வந்துட்டு மக்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடினதுனால அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது தவறான தொடரை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பி, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது மட்டும்தான் இதில் வந்துட்டு தவறான தொடர். மீது எல்லாமே வந்துட்டு மிக சரியானதாக தொடர்களாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து தமிழுடைய பகுதி வந்து முடியுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு பொது அறிவு வீடியோ வந்து வரும். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.